கொல்கத்தாவில் பெண் பயிற்சி முதுநிலை மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி. மேற்கு வங்காளம் கொல்கத்தாவில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் பயிற்சி மருத்துவரை கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். இச்சம்பவம் நாடு முழுவதும் பேரதிர்ச்சிக்குள்ளானது. சம்பவத்திற்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து தண்டிக்க வேண்டும், மருத்துவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மருத்துவர்கள் உள்ளிட்ட பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக மகளிர் அணி சார்பில் பழைய பேருந்து நிலையத்தில் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். மகளிர் அணி மாவட்ட பொதுச் செயலாளர் மாரியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட தலைவர் விஜயகுமார் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் கவிதா, ஸ்ரீகாந்த் ஆகியோர் இந்த மௌன அஞ்சலி நிகழ்விற்கு முன்னிலை வகித்தனர். இதில் ஏராளமான பாஜக மகளிர் அணியினர் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஆரோக்கியராஜ்.